மாணவர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 7 லெசன்ஸ் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 8th and 9th லெசனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த 8th லெசன் பார்த்தோன்னாக்கா ஹர்ஷா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது லெசன் நம்பர் 9 கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. இந்த 2 லெசன்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போது இந்த ஹர்ஷவர்தனர் அல்லது ஹர்ஷா அப்படின்னா யாருன்னா, ஹிஸ்ட்ரியை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏன்ஷியன்ட் இந்தியா எது வரைக்கும் முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அந்த ஹர்ஷவர்தாஸோட டைமில் இருந்தால் பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா கம்ப்ளீட் ஆகும். இந்த ஹர்ஷவர்தன டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்தோன்னாக்கா ஃபாரின்லேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்வேடர்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆக இந்த ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடல் இது மூணுத்தையும் பிரிக்கிறப்ப பார்த்தோம்னாக்கா அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா எதோட கம்ப்ளீட் ஆகுதுன்னா அப் டு த ஹர்ஷாஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அப்போ அந்த ஹர்ஷவர்தனர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். அப்போது இவர் இந்த தானேஸ்வர் அப்படின்ற ஒரு கேபிட்டலோட நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணி வச்சுருப்பார். அப்போ இவரோட ஆரிஜின் எப்படி அப்படின்ற விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும். இதே லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலாஸ், இது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரஸோட நேம் தான் பார்த்தீங்கன்னாக்கா பாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலர்களுடைய ஆட்சி, அதுவும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்னிந்தியாவில் ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி, தென்னிந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில் ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லெசன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன்லேருந்து என்னென்ன கேள்விகளாக வருது அப்படின்னாக்கா ஜென்ரலாக லிட்ரரி சோர்சஸ், ஃபாரின் ட்ராவலர்ஸ், அப்புறம் இந்த ஹர்ஷாவோட புத்திசம் ரிலீஜன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து என்னது இந்த ஹர்ஷவர்தனரை பற்றியான கேள்விகள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இவரோட டைமில் வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸை பற்றி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இவரோட புத்தகங்களை பற்றி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இவரோட புத்த மதம் ரிலேட்டடான ஒரு ரிஃபார்ம்ஸை பற்றி தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னாக்கா லிட்ரரி சோர்ஸஸை பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷச்சரித்தம் இந்த புத்தகத்தை யார் எழுதுனது, சியூக்கி அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதுனது, இப்போ யுவான் ஸ்வாங் அப்படின்ற ட்ராவலர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தார். இதே யுவான் ஸ்வாங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நார்த் இந்தியாவில் ஹர்ஷா டைமில் வந்திருப்பார். அதே சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பல்லவர்களோட ஆட்சியில் வந்திருப்பார். அப்போ எந்த பல்லவர்களோட ஆட்சியில் இதே யுவான் ஸ்வாங் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹர்ஷாவும் பல்லவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா சமகாலத்தவர்கள்னு சொல்லுவாங்க, கான்டெம்பரரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு அடிக்கடி கேட்கப்படுது. அதனால் இதில் உள்ள கதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா லிட்ரரி சோர்சஸ், ஒரு சில எபிகிராஃபிக்கல் சோர்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எபிகிராஃபின்னா என்னப்பா, இப்போ எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இதை பற்றின படிப்பு தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எபிகிராஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான எபிகிராஃபிக்கல் சோர்சஸ் இந்த ஹர்ஷாவோட ரெயினை பற்றி பேசுது, அவனோட ரூலை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டா மதுபன் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், சோன்பட் இன்ஸ்கிரிப்ஷன், பன்ஸ்கேரா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், அடுத்தது நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷாவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நார்த் இந்தியாவில் இருந்ததற்கான ஒரு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு எவிடன்சஸ். சரிங்களா? அப்போ அந்த ஹர்ஷாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது யார் அப்படின்ற ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ இவரோட சமகாலத்தவரான 2ஆம் புலிகேசன், இவருக்கும் இந்த ஹர்ஷாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பயங்கர கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்ருக்கும். அப்போது அது இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன போர் கூட நடந்திருக்கும். அந்த போரோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சில டைட்டில்ஸ், பரமேஸ்வரா அப்படின்ற டீட்டெயில் யார் வச்சுக்கிட்டது அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது இந்த ஹர்ஷவர்தனருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோட நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அவந்தி, சிம்மானந்தா, குந்தலா, ஸ்கந்தகுப்தா, திகவஜதாஸ்,
பனு, அடுத்தது சர்வகதா, அடுத்தது மகாபிரதிகாரா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில அஃபீஷியல்ஸ் இல்லாட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க இன் ஹர்ஷாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை எதை டிஃபைன் பண்ணுது? இப்போ அவந்தி அப்படின்னு சொன்னாக்கா எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அமைச்சர் இவர்? அதே மாதிரி சிம்மானந்தா அப்படின்னா என்ன என்ன அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இவர் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொஷின்ஸாக மேக் பண்ணுங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. சரிங்களா? ரைட். அதான் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த புத்திசம், அதுலேயும் இந்த புத்திசம் வந்து பிரயாக் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹர்ஷவர்தனர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருப்பார், புத்திஸ்ட் மாநாடு. அப்போ அந்த புத்திச மாநாடில் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன? இந்த இடத்த குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 புத்த மத மாநாடு நடந்திருக்கும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்குன்னாக்கா புத்திசம் ரிலேட்டடாக இந்த ஹர்ஷாவோட முக்கியமான ஒரு பிரயாக் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தியிருப்பார். இந்த மாநாடு எதனால் நடத்தப்பட்டது, அந்த மாநாட்டில் ஹர்ஷா என்னென்ன விஷயங்கள்லாம் புத்திசத்துக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே முக்கியம். அடுத்தது இந்த யுவான் ஸ்வாங், இவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹர்ஷாவோட டைமுக்கு அடுத்தது இந்த பாலாஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாலாஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இவங்க ஒரு ராஷ்டிரகூடர்ஸ், இவங்க வந்து ஒரு ராஜபுத்திரர்கள். இந்த ராஜபுத்திரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த பெங்கால் அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு ராஜபுத்திரர்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கோபாலா, தர்மபாலா, இதில் வரக்கூடிய இந்த தர்மபாலர், அதுவும் குறிப்பானது முதலாம் தர்மபாலர் தான் என்ன பண்ணுறாரு, விக்ரமசிலா யூனிவர்சிட்டியை கட்டியிருப்பார். அப்போது இந்த விக்ரமசிலா யூனிவர்சிட்டிலாம் ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த விக்ரமசிலா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்ற விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஷ்டிரகுதாஸ், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மத்திய இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஷ்டிரகுதாஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று தனியாக ரூல் பண்ண ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த ராஷ்டிரகுதாஸோட கேபிட்டல் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா சாளுக்கியாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சாளுக்கியாஸ் அண்ட் ராஷ்டிரகுதாஸ். இப்போ அந்த சாளுக்கியாஸோட கேபிட்டல் என்ன அப்படின்றது கேள்விகள் இருக்குது, வந்திருக்கு. ராஷ்டிரகுதாஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட கேபிட்டல் என்ன, மான்கேத் அல்லது மானிய கேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் தான் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. அதுக்கான ஆன்சர் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இதில் உள்ள இந்த ராஷ்டிரகுதாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூலர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிருஷ்ணா 1, கிருஷ்ணா 2, கோவிந்தா 3, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான அரசர்கள். இந்த அரசர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புத்தகங்களை பற்றி பேசியிருப்பாங்க. கவிராஜ மார்க்கம் அல்லது கவிராஜ மர்கா அப்படிம்பாங்க. இது எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது, சரிங்களா? அப்போது இந்த 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 புக்கு வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, எந்த ரிலீஜனை பற்றி பேசுது இப்படின்றது தான் நமக்கு கேள்விகளாக வரும். அதெல்லாமே முக்கியம், சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராஷ்டிரகுதாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபாண்டா கேவ், எல்லோரா கேவ்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் இருக்குது. இப்போ இந்த எலிஃபாண்டா கேவ்ஸ் அப்படின்ற நேம் வந்து யார் வச்சாங்க அப்படின்னு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த எலிஃபாண்டா அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் பண்ணுறது யாருன்னாக்கா போர்ச்சுகீஸ் தான். கட்டினது என்னவோ ராஷ்டிரகுதாஸ். ஆனால் ஃப்ரண்ட்டில் இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 பெரிய எலிஃபண்ட் இருந்து வரவேற்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால தான் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இங்கே போகிறப்போ இது எலிஃபாண்டா கேவ்ஸ்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது இந்த 8th லெசன் பார்த்தீங்கன்னாக்கா லிட்ரரி சோர்ஸஸ் பார்த்துக்குங்க, ஹர்ஷவர்தனாஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்துக்குங்க, ராஷ்டிரகுதாஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்துக்குங்க, அடுத்தது இந்த பாலாஸ் ஆஃப் பெங்கால் இவங்களோட கான்ட்ரிபியூஷனை பார்த்துக்குங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கதைகள் எதுவும் இருக்காது இந்த பார்ட்டில், சும்மா சின்ன சின்ன அப்பப்போ இடையில ஒரு பிட்டாக தான் வரும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் லிட்ரரி சோர்ஸஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லெசன் நம்பர் 9, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சேரா, சோழா, பாண்டியாஸ், இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா பல்லவாஸ்,
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டை சவுத் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த பல்லவாஸ் அண்ட் சாளுக்கியாஸோட கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே வித்தியாசமான ஒன்று. இப்போ இந்த சாளுக்கிய வம்சத்தில் வரக்கூடிய புலிகேசின் 1 அண்ட் புலிகேசின் 2 இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆட்கள். இந்த சாளுக்கியாஸில் இருக்கக்கூடிய சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர், பிற்கால சாளுக்கியர்களை தோற்றுவித்தவர் அப்படின்னா முதலாம் புலிகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அடுத்தது வந்த 2ஆம் புலிகேசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவாஸோட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. ஒரு சில போர்கள், மணிமங்கலம் போர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன பல்லவ மன்னர்கள் இந்த 2ஆம் புலிகேசினோட சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே முக்கியம். இப்போது பல்லவ மன்னர்களே பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரவர்மன் 1, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் நரசிம்மவர்மன், அடுத்தது 2ஆம் நரசிம்மவர்மன். இவங்க 2 பேருமே 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லவாஸில் இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னாக்கா புலிகேசின் 1 அண்ட் புலிகேசின் 2. அப்போது இவங்க 2 பேரும் போரிட்ட அந்த போரினோட பேர், அந்த போர் வந்து நடந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், குராம் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு இடையில் நடந்த போர்களை பற்றி பேசும். அதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இப்போது அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பார்த்தீங்கன்னா லிட்டரரி சோர்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. விக்ரமர்ஜுனிய விஜயம், பம்பா, அடுத்தது மகாபாரதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த தென்னிந்தியாவில் யார் வந்து இதனோட டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதர் லாங்குவேஜஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாளுக்கியாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட விமன் ஸ்டேட்டஸ் வந்து சாளுக்கியாஸ் டைமில் எப்படி இருந்துச்சு. அடுத்தது கிங் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த அந்த அரசவையில் இருந்த அரசவையில் இருந்த அமைச்சர்களை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பார்ட் எல்லாமே. இப்போ இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முக்கியமான ஒரு ஆஃபீஸர் யார், கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு பார்த்தீங்கன்னாக்கா மகாஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகபதீஸ், அடுத்தது புறபதீஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த க்ரோனாலஜியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் கொஷின்ஸாக எடுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஹோல் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 634 கோயில்கள் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கட்டிடக்கலையின் ஒரு சொர்க்கலோகமாக திகழ்ந்த ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஐஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஹோல் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த ஐஹோல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு எத்தனை கோயில்கள் கட்டப்பட்டது, யார் கட்டினாங்க அந்த ஐஹோலில், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அடிக்கடி வரும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் வைப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த பட்டடக்கல் அப்படின்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது இந்த பல்லவர்களோட ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிற்கால சோழர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கிங்டம் தமிழ்நாட்டில். இவங்களை பொறுத்தவரை இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ என்னென்ன டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாங்க, நீர்ப்பாசனம், சரிங்களா, இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதுலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இந்த பல்லவர்கள் மேரிடைம் ட்ரேடில் ஒரு சில இடத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன, இவங்களோட டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, இவங்க எந்த மதத்தை பின்பற்றினார்கள், சரிங்களா. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அஜந்தா அண்ட் எல்லோரா குகைகளை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், புத்திசம் பற்றி பேசக்கூடிய ஒரு லிட்டரரி சோர்சஸில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க அந்த ஜாட்டகா டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாதகா கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாட்டகா டேல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், அதில் இருக்கக்கூடிய கதைகளுக்கு ஏற்ப சிற்பங்களை வரைந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெயிண்டிங்ஸ்லாம் அந்த அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸில் இருக்கும். இப்போ அந்த ஜாட்டகா ஸ்டோரிஸ் யாரை பற்றி பேசுது, எந்த மதத்தை பற்றி பேசுது அப்படின்னாக்கா இந்த புத்திசம், அவங்கள பற்றி தான் பேசியிருக்கும். இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸில் இருக்கும்.
அதெல்லாமே கேள்விகள் அடிக்கடி வர்றது. இப்போ அந்த அஜந்தா மற்றும் எல்லோரா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் எந்த வருஷம் சேர்க்கப்பட்டது? இந்த மாதிரியான கேள்விகள் இதுக்கப்புறம் வரலாம், அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. பல்லவர்களை பற்றி நம்ம பேசக்குள்ளே வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்த பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. அது மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் ரதங்கள், குடவரை கோயில்கள், அதாவது ராக்கெட் கேவ்ஸ், மோனோலித்திக் பில்லர்ஸ், மோனோலித்திக் டெம்பிள்ஸ், அடுத்து இந்த பஞ்ச பாண்டவர் ரதம்னு சொல்லுவாங்க. மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், பண்டபம், பஞ்ச பாண்டவர்கள் மண்டபம், இந்த மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். ஆக இது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள், ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், இவரை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அப்போ இவங்களை பற்றி பார்க்க உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானது. அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஒரு 100 கொஷின்ஸ் எடுக்கலாம், இந்த லெசனில் ஒரு 100 கொஷின்ஸ் எடுக்கலாம். டோட்டலாக நீங்கள் 200 கொஷின்ஸ் தாராளமாக இதிலேருந்து எடுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.